ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்பாறை ட்ரிப் பார்ட் டூ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு வாய்ஸ் கொடுக்க. ஏன்னா வால்பாறையில் வந்து சீசன் சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் மான்சூன் ஆரம்பிக்குது வால்பாறையில். நீங்கள் ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோடு பிளான் பண்ணுறீங்கன்னா இல்லை ஃபேமிலியோடு பிளான் பண்ணிங்கன்னா வால்பாறைக்கு இப்போ பிளான் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மே மந்த்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ போனீங்கன்னா நாங்கள் போனப்போ இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மான்சூன் டைமில் எல்லா டேமும் இப்போ தான் க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. டேமெல்லாம் எதுவுமே பார்க்கல. லிவர்லேயும் வாட்டர் இல்லை. கூழாங்கல் லிவரில் தண்ணி ஃப்ளோ அவ்வளோக்கா இல்லை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா இருக்குன்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் பிளான் பண்ணிங்கன்னா மான்சூன் சூப்பராக இருக்குங்க வால்பாறையில். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சி. நிறைய பேர் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து நான் மியூசிக்லாம் ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் வந்து நமக்கு வந்து இந்த காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ பேக்ரவுண்டில் வந்து நான் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி மியூசிக்லாம் போட்டால் காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நம்ம மியூசிக்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வாய்ஸ் ஓவர்லேயே போய்கிட்டுருக்கோம். மியூசிக்கில் இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம். மீம்ஸ் எல்லாம் இடையில போட்டு நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நம்மளால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வந்து ஒட்டி வந்துட்டோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. இது வந்து எஃபர்ட்னு நினச்சிடாதீங்க. எஃபர்ட்லாம் போடல, இது நார்மல் இதுதான். பட் 4K எடுத்தனால அப்படி உங்களுக்கு தெரியுது, நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. அப்படி பச்சை பசேனுங்க. எங்களால் அந்த அழகை ரசிக்காமல் போகவே முடியல. வண்டி 40க்கு மேலே போனால் வண்டியே குறையுது. பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மணி வந்து 12 மணி. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன சுற்றி பார்க்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் நம்ம வீடியோக்காகவும் மட்டும் இல்லை, எங்களுக்காகவும் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க வியூவு. ஒன்று நிப்பாட்டி பொறுமையாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். பாருங்கள், வண்டி 40 தாண்டி எனக்கு மனசே வரல. மறுபடியும் ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்கோம். சாப்பிட கூட இல்லைங்க. 12 மணி சாயிடுச்சு. பாவம் பின்னாடி இருக்கலாம் கதறான், ஒரு டீயாவது வாங்கி கொடுறோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து இப்படி பண்ணணும் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அட்வைஸ்னால் பிடிக்காது. ஆனால் இந்த என்னமோ தெரியல, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாத்துட்டையும் அட்வைஸ் கேட்கணும் நானாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்ட்டு. அது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, அட்வைஸ் நம்ம கேட்டு வாங்குறது. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோன்னா ட்ராவல் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணக்கூடாது, நம்ம கூட எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். மற்றவங்க மாதிரி நம்ம ப்ரொமோஷனெலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வந்து ரன் பண்ண போகிறோம். அது எப்படா வந்து உங்கள் லாபத்துக்காக எங்களை கொண்டு போய் ஏதாவது இடத்த சுற்றி காட்டி கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படிலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. இது வரைக்கும் நம்ம வந்து யாருமே பண்ணாத ஒரு பெஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றோம். அதுவும் லோ காஸ்ட்டில். நம்ம எவ்வளோ லோவாக வந்து பட்ஜெட் செலவு பண்ணுவோம். பசங்களை பற்றி உங்களுக்கே தெரியும், நாங்களாம் வந்து பர்ஸை வந்து வெளியே எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பட்ஜெட்டுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போவேன். நீங்கள் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு அந்த ட்ராவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் வந்து நீங்கள் போகிற ட்ரிப் வந்து சொதப்பல் நிறையா வரும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, வந்து அதை நம்ம வந்து ஃபிக்ஸடாக வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே. அதுவும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டோம் எல்லாத்தையும். அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே போனது. அதனால் நாங்கள் சுற்றி பார்க்கலாம் போகவே இல்லை. நம்ம வந்து இந்த ஏஜென்சி விஷயமாக தான் போயிருந்தோம். நிறையா வந்து கற்றுக்கிட்டோம் அந்த இதை பற்றி. அதே மூலம் நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம். இடையிலையும் வந்து பெஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வால்பாறை ட்ரிப் இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கவே முடியாது. வாழ்நாளில் நீங்கள் இதுக்கப்புறம் போகணுன்னா கூட முடியாது. நம்ம சேனலை பார்த்து யாராவது கற்றுக்கிட்டா தான் உண்டு. இதை பற்றி அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்க்கு போகிறீங்க. காலேஜ் லைஃப்புங்கும் போது எனக்கு வந்து என் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து 2-3 தப்பெல்லாம் பண்ணிட்டேன் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது. நீங்கள் வந்து பெஸ்ட்டு காலேஜை பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஜாயின் பண்ண தேவையில்லை. நம்ம எது படித்தாலும் பேருக்கு முன்னாடி சும்மா தான் போட போகிறோம். காலேஜ் வந்து சிம்பிளாக வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே நல்ல காலேஜை பார்த்து சேர்ந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் லாங் வர போகிறாங்க. நான் போய் லாங்கில் சேர்ந்த மாதிரி நீங்களும் லாங்கில் சேர்ந்து மாட்டிக்காதீங்க. இந்த தூரமாக போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிலாம் காலேஜ் போகாதீங்க. பக்கத்துலேயே இருங்க. வீட்டு பக்கத்துலேயே ஜாயின் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்துட்டு அப்படியே ஒரு காலேஜ் லைஃப்பை வந்து நல்ல முறையாக ஒரு அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான வேலை, நமக்கு தேவையான லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு, நமக்கு பிடிச்ச வேலையில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த வேலையில் போய் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு போய் இத்து போன காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. அவன் சொல்கிறான் அவனை போய் சேர்த்து விட்ருங்க. நீங்கள் போய் சேர்ந்து மாட்டிக்காதீங்க. யார் வேணால் சொல்லட்டும், உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலேஜ் லைஃப் வந்து கோல்டன் மெமரிஸ் வந்து லைஃப்பில்.
அடுத்தது கிடைக்கவே கிடைக்காது. பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்டா வந்து இப்படி வீடியோலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு சொல்ல யாரும் இல்ல. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்போ ஒரு 4 பேத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு 4 பேத்துக்கு சொல்லுங்க. பாவம் அவங்களாவது லைஃப்ல நல்லா முன்னேறட்டும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம வால்பாறைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வால்பாறை டவுனில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. வால்பாறை டவுன் வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம ஏதோ ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து வால்பாறை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. வால்பாறைக்கு நீங்கள் பஸ்ஸுலேயே வந்து சுற்றி பார்க்கலாம். நல்லா இங்கே தங்கி 2 நாள் கூட ஃப்ரெண்ட்ஸோட தங்கி நல்லா சுற்றி பார்க்கலாம். பஸ்ஸுலேயே நல்லா சுற்றி பார்க்கலாம். அங்கங்கே போயிட்டு நடந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட தங்கி சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ செலவெல்லாம் ஆகாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் ரூம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே. போதும், இதோட நாங்கள் வந்து வீடியோ முடித்து கொண்டுட்டு நாங்கள் வந்து டீ சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். வால்பாறை இதை 7th ஹெவனோட அழகை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட நீங்கள் பார்க்கலாம். வால்பாறையோட அழகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.